நம்ம மனசார கண்ணீர் மல்க வேண்டக்கூடிய ஒரு சாதாரண பிரார்த்தனை கூட இந்த முழு பிரபஞ்சத்தையே அசைச்சு நமக்கான அதிசயத்தை நடத்தும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு பாலிவுட்ல எவர்கிரீன் சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய அனில் கபூர் ஆரம்ப காலத்துல பட வாய்ப்புகள் இல்லாம அழுதுகிட்டே ஷிரடி சாய்பாபா கிட்ட விழுந்து வணங்கி வேண்டி இருக்கிறாரு. அவர் கோவில் வாசலை விட்டு வெளியே வந்தப்ப அவர் வாழ்க்கையில நடந்த அந்த அற்புதத்தை பத்தி நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறாரு. பாபா நிகழ்த்தின அந்த அதிசயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி என்ன அற்புதம் நடந்தது, பாபா எப்படி அனில் கபூரோட வேண்டுதலை 5 நிமிஷத்துல நிறைவேற்றினாரு, அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா பாலிவுட்ல மிகப்பெரிய உச்ச நடிகையா இருக்கக்கூடிய வித்யா பாலன் அவர்கள் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அற்புதம். இவங்க 2 பேருக்கும் பாபா நிகழ்த்தின அற்புதத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆரம்ப காலத்துல வித்யா பாலனும் நிறைய பட வாய்ப்புகள்லாம் கிடைக்காம ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேருடைய பிரார்த்தனையுமே பாபா கேட்டிருக்காரு. கேட்டு அவங்க வாழ்க்கையில நடத்தின அற்புதத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம பாலிவுட்ல பிரபல நடிகரா இருக்கக்கூடிய அனில் கபூர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அற்புதத்தை பார்த்துடலாம். அனில் கபூர் அவர்கள் 1980 இருந்து சினிமா படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அவர் வாய்ப்புக்காக நிறைய இடங்கள்ல அலைஞ்சு தேடி இருக்கிறாரு. நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட போயிட்டு வாய்ப்பு கேட்டிருக்காரு. எல்லாருமே அவரை ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண மனிதரா அப்ப இருந்திருக்கிறாரு. திரைப்பட உலகத்துல தன்னை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவருக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. நடிகனாக நம்ம உயரணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரே கனவு. ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. நிறைய இடங்கள்ல இவரை ரிஜெக்ட் பண்றாங்க. எங்கெல்லாம் போய் வாய்ப்பு கேட்கிறாரோ அங்கெல்லாம் இவரை ரிஜெக்ட் பண்றாங்க. பல இடங்கள்ல குறையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த படம்லாம் சரியா வராது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. இவருக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல ரொம்ப பயம் வருது. நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற பயம் இவருக்குள்ள ஆழமா வருது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவரை விட்டு போகவே இல்லை, அதுதான் அவருடைய நம்பிக்கை. அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் ஆட்ஸ்ல நடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு வருது. மற்றபடி சினிமா வாய்ப்பு வரல. அதுக்கப்புறம் பப்பு அப்படின்னு சொல்லி தெலுங்குல ஒரு டைரக்டர் அவர் வம்ச விருட்சம் அப்படின்ற ஒரு படத்தை இவரை வச்சு எடுக்கிறாரு. அந்த படத்தை நடிச்சு முடிச்சுட்டு இவர் இங்க நார்த் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அது ஒரு தெலுங்கு படம். அதனால அந்த படம் ஓடிச்சா ஓடலையா அப்படின்ற எதுவுமே அனில் கபூர் அவர்களுக்கு தெரியாது. அவர் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பாலிவுட்ல தான். எப்படியாவது நம்ம ஒரு உச்ச நடிகரா வரணும், நம்ம நிறைய விஷயத்த கத்துட்டு இருக்கோம், அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பெரிய நடிகரா வரணும்னு சொல்லி இங்க வாய்ப்பெல்லாம் தேடிட்டு இருக்காரு. ஆனா இங்க எல்லா இடத்துலயுமே அவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ரிஜெக்ட் செய்ய ஆரம்பிச்ச உடனே அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நேரா ஷிரடிக்கு போயிட்டு பாபாவை தரிசனம் செய்யணும் அப்படின்றது. அவரோட அந்த ஷிரடி பயணம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பயணம் கிடையாது. ஒரு மனிதன் தனது கனவுகளையும் கண்ணீரையும் எடுத்துக்கொண்டு கடவுளிடம் சென்ற ஒரு தருணம். அவர் ரொம்ப மன உளைச்சல்ல நம்ம எப்படியாவது சினிமால பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே தான் பாபாவை பார்க்கறதுக்காக போறாரு. அங்க போயிட்டு பாபாவுடைய சன்னதியில ரொம்ப உணர்ச்சியோட பாபா முன்னாடி நிக்கிறாரு. அவர் கண்கள் ஃபுல்லா கண்ணீர், மனசுல நிறைய வேதனை. அதை விட அதிகமா பாபா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர் மேலையும் தன்னால ஒரு பெரிய நடிகரா ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அவர் மனசார பாபா கிட்ட அவருடைய பிரார்த்தனையை செய்யறாரு. பாபா, எனக்கு திரைப்படங்கள்ல வேலை வேணும், நான் பெரிய நடிகன் ஆகணும், நான் வேற எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, எனக்கு சினிமா தான் வாழ்க்கை, அதுல மட்டும் நீங்க எனக்கு வெற்றியை தாங்க. நான் உங்ககிட்ட பணமோ புகழோ கேட்கல, எனக்கு வேலை மட்டும் வேணும் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசார அனில் கபூர் அவர்கள் வேண்டி இருக்கிறாரு, பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாரு. அவர் அமைதியா பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து வெளியே வராரு. அழுதுகிட்டே பாபா கிட்ட பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுட்டு அவர் அமைதியா கோவிலை விட்டு வெளியே வராரு. அடுத்த சில நிமிஷங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் பாபா நிகழ்த்தினது நடக்குது. என்னன்னா, அனில் கபூர் அவர்கள் பாபா கிட்ட வேண்டிட்டு ரொம்ப சோகத்தோட கோவிலை விட்டு வெளியே நடந்து வராரு. வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி ஒரு பஸ் நிக்குது. அந்த பஸ்ல இருந்து சில பேர் பாத்தீங்கன்னா அவசரமா இறங்கி அனில் கபூர் கிட்ட ஓடி வராங்க. ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்த அனில் கபூர் ரொம்ப குழப்பம் அடைகிறாரு.
அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அனில் கபூரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் நீங்கள் நடித்த தெலுங்கு படம் பார்த்துருக்குறோம், அதாவது அந்த வம்ச விருட்சம்னு அவர் ஒரு படத்தை நடிச்சுட்டு தானே இங்கே வந்தார், அந்த படத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம், எங்கள் எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அனில் கபூர் அவர்கள்கிட்ட கேட்குறாங்களாம். அந்த நொடி அனில் கபூருடைய கண்கள் எல்லாம் கலங்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் அவருடைய வாழ்க்கையில் கிடைச்ச முதல் ஃபேன் மூமெண்ட். ஃபேன்ஸ் எல்லாம் சுற்றி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி முதல் முறையாக அவருக்கு நடந்த சம்பவம். அனில் கபூர் அவர்கள் இந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே ஒரு பேட்டியில் நிறைய இடங்கள்ல பாபாவை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இந்த ரசிகர்களுடைய அன்பு கிடைச்சதுக்கு அப்புறம் பாபாவை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாபா என்னுடைய பிரார்த்தனையை கேட்டுட்டாரு அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஏன்னா அவர் ரொம்ப உருகி மன உளைச்சல்ல ரொம்ப நொந்து போய் பாபா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாரு. அதை அப்படியே பாபா கேட்டுட்டாரு. உடனே அதுக்கான ரியாக்ஷன் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. பலர் நினைப்பாங்க அதிசயம்னா ஏதோ ஒரு பெரிய வெளிச்சம் வரணும், வானம் பிளக்கணும், இல்லை உலகமே அதிரணும் அப்படின்லாம். நான் நிறைய பேர் வந்து அப்படிதான் அதிசயம் நடக்கும் அப்படின்றத நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாய்பாபா எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, உண்மையான அதிசயம்னா ஒரு மனிதனுடைய மனதில் நம்பிக்கையை வர வைக்கிறது, அவன் வாழ்க்கையில் திசையே தெரியாமல் இருக்கிறப்ப அவனுடைய திசையை மாற்றுறது, அவன் விழுந்த இடத்துல இருந்து எழுந்து அவனை நிற்க வைக்கிறது தான் உண்மையான அதிசயம். அந்த நாள் ஷிரடியில் நடந்த அந்த சின்ன சம்பவம் பின்னாளில் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவரான அனில் கபூருடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு பயணம், அதுதான் ஆரம்பம் அப்படின்றதையும் அனில் கபூர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் பெற்றிருக்கக்கூடிய புகழ், வெற்றி, அன்பு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு உண்மையான பிரார்த்தனையும் சாய்பாபாவினுடைய அருளும் இருந்தது அப்படின்றத நம்பக்கூடிய மக்கள் வந்து ஏராளமானவர்கள். இந்த பாபாவினுடைய லீலை நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உண்மை என்னன்னா, நீங்கள் மனதார நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய பிரார்த்தனை, வேண்டக்கூடிய வேண்டுதல் ஒரு நாள் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். அது எப்போது நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் பாபாவுக்கு சரியான நேரம் எப்போ அது நடக்கணும் அப்படின்றது தெரியும். அந்த நேரத்தில் அது கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து டிவைன் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் பாபாவை வேண்டி மனசார கண்ணீர் மல்க வேண்டி ஏதாவது அற்புதங்கள் உங்கள் லைஃப்லையும் நடந்திருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பல பேருக்கு அது நம்பிக்கையை தரும். ஏதாவது வாய்ஸில் நீங்கள் சொல்லணும்னா சாய்மித்ரா 333 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்கள் வாய்ஸை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுடைய அற்புதத்தை வீடியோவாக பதிவிடுவேன். அடுத்ததாக பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக இருக்கக்கூடிய வித்யா பாலன் அவர்கள் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வித்யா பாலன் அவர்களை புகழ்பெற்ற நடிகையாக நீங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்தையும் வெற்றி பெற செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பங்கு முக்கியமானதாக இருக்கும். அவரை வச்சு தான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் வித்யா பாலன் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரே வந்து ஒரு ஹீரோ லெவலில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை தனி ஒரு ஹீரோயினாக இருந்து அந்த படத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த வித்யா பாலன் அவர்களுக்கு இருக்கு. வித்யா பாலன் அவர்கள் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காலத்தில் என் வீட்டில் ரொம்ப கோவமாக இருப்பேன். என் அம்மா கூடயும் அப்பா கூடயும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி எங்கள் வீட்டில் சண்டை என்னால் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அதை நினச்சி பார்க்கும்போது நான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா அப்போ நான் மிகுந்த மன அழுத்தத்துலேயும் ஏமாற்றத்துலேயும் இருந்தேன். நிறைய இடத்துல வந்து படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே எல்லாருமே இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக அதை ஒரு படத்தில் வந்து வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சி அந்த படத்தை வந்து நடிச்சிட்டே இருக்கும்போது அந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட முகத்தை போய் ஒரு முறை கண்ணாடியில் பாரு, அப்புறம் வந்து இந்த படத்தில் நடிக்கிற ஆசைலாம் உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி இருக்கிறாரு. அந்த வார்த்தையால் இவங்க ரொம்ப வந்து உடஞ்சி போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்யா பாலன் அவர்கள் 6 மாதம் கிட்ட அவங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கவே இல்லையாம். ஒரு விதமான பயங்கரமான மன அழுத்தத்தில் வித்யா பாலன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப குண்டா இருப்பாங்களாம். அப்போ எல்லோரும் என்ன குண்டான பெண், நீ ரொம்ப குண்டா இருக்கிற அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. எல்லாரும் இவங்க வந்து ரொம்ப குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றதால ரொம்ப கடுமையாக உழைச்சி டயட் எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணி இவங்களுடைய வெயிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் படத்தில் சான்ஸ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிற, மரக்குச்சி மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்களை அவமானப்படுத்துனாங்களாம். அப்போதான் வித்யா பாலன் அவர்கள் யோசிக்கிறாங்க, நான் என்ன செஞ்சா இந்த மக்கள் வந்து என்னை ஏற்றுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னை பற்றி ஏதோ ஒரு குறை இருந்தது. அது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு காலம். அந்த நேரத்தில் வித்யா பாலன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நிறைய பேசுவாங்களாம். சில பேர் வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது நம்ம கஷ்டத்தை கேட்க மாட்டாங்களா, நம்ம சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வித்யா பாலன் அவர்களும் அவங்களுடைய பெற்றோர், அவங்களுடைய சகோதரி, மைத்துனர்ன்ட்டு எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் செம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பாபா கோவில் இருந்திருக்குது. வித்யாபாலன் அவர்கள் டெய்லி வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தில் அந்த பாபா கோவிலுக்கு வந்து போயிட்டே இருந்திருக்கிறாங்க. அங்கே பாபா முன்னாடி அமர்ந்து அவர்கிட்ட பேசுவாங்களாம். ஏற்கனவே இவங்க வந்து நிறைய மன உளைச்சலில் இருக்கிறதால நம்ம யார்கிட்டயாவது பேசணும், நிறைய வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசிட்டோம், ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தில் தான் அந்த பாபா கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க அங்கே பாபா கிட்ட வந்து நிறைய பேசுவாங்களாம். என்ன சில நேரம் தோணுனாக்கா, நம்ம வந்து ஒரு சைட்ல இருந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஏன்னா பாபாவால் நம்ம கிட்ட பேச முடியாது, நம்ம வந்து இவ்வளோ விஷயத்த இவர்கிட்ட பேசிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நினைப்பாங்களாம். ஆனா சில நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பதில வந்து இவங்க உணர்ந்திருக்கிறாங்க. பாபா வந்து பேசக்கூடிய அந்த உள்ளுணர்வு மூலமா சொல்லக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் வித்யாபாலன் அவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. பெரும்பாலும் யாரும் இல்லாத நேரத்தில் இரவு நேரத்தில் தான் அவங்க வந்து கோவிலுக்கு போவாங்களாம். என் மனசில் இருந்த எல்லா வேதனையுமே பாபா கிட்ட சொல்லி நான் அழுவேன். இந்த கனவை ஏன் காட்டினீங்க, எனக்கு ஏன் வந்து இந்த சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுத்தீங்க, நான் எதுக்கு இதில் வந்து முயற்சி பண்ணணும், வந்து இதில் என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற போகிறது இல்லையா, அப்புறம் எதுக்காக எனக்கு இந்த ஆசை வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் அவங்க பாபா கிட்ட கேட்பாங்களாம். பல இரவுகள் வந்து நான் அழுதபடியே தூங்கி இருக்கிறேன். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்துக்கும் போதெல்லாம் இன்னும் ஒரு நாள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், இன்னும் ஒரு நாள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும் இவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கூட விளம்பர படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா வித்யாபாலன் அவர்களை பார்க்குறாரு. அந்த நேரத்தில் ஒரு பெங்காலி படத்தில் நடிகை தபு இருக்காங்களே, அவங்க வந்து நடிக்க வேண்டி இருந்தது. ஆனால் சில காரணங்களால் தபு அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியேறிடுறாங்க. அதனால் உடனடியாக வேற ஏதாவது ஒரு மாற்று நடிகையை வந்து அந்த டீமை சேர்ந்தவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா தபு நடிக்க வேண்டிய படத்தோட டைரக்டர் கிட்ட, இப்போ நான் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க சரியாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது சார், நீங்கள் வேணால் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா வித்யாபாலனுடைய அந்த விளம்பர காட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்கள வந்து படத்தில் நடிக்கிறதுக்காக அந்த பட வாய்ப்புக்காக கூப்பிடுறாரு. அந்த படத்தோட கதையை கேட்ட உடனே அவங்களும் வந்து சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க. சில வாரங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பெங்காலி படத்துடைய படப்பிடிப்பில் அவங்க இருக்கிறாங்க. அந்த படம் வெளியாகி நல்ல வந்து ஒரு வரவேற்பை பெறுது. அப்போ வித்யாபாலன் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்றாங்க. நமக்காக எழுதப்பட்ட விஷயம் சரியான நேரத்தில் தான் நடக்கும், அது நேரத்திற்கு முன்னாடியும் வராது, லேட்டாகவும் வராது. அதுக்கப்புறம் 2005 வெளியான பரிணிதா அப்படின்ற திரைப்பட வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அந்த படம் தான் அவங்கள பாலிவுட்ல முன்னணி நடிகையா மாத்துது. அதுக்கப்புறம் வித்யாபாலன் அவர்கள் ஒருபோதும் நான் பின்னோக்கி பார்க்கவே இல்லை. இன்னைக்கும் வித்யாபாலன் அவர்கள் அதே சாய்பாபா கோவிலுக்கு போய் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாபா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது வித்யாபாலன் அவர்கள் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின மிகப்பெரிய அற்புதம். நம்மளுடைய பிரார்த்தனைக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்றத இந்த 2 பேருடைய சம்பவங்கள்ல இருந்தும் தெரிஞ்சிருப்பீங்க. 2 பேருமே பாபா கோவிலுக்கு போய் மனசார மனமுருகி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. பாபா அவங்களுடைய பிரார்த்தனையை கேட்டு அவங்க 2 பேரையுமே மிகப்பெரிய உச்ச நடிகர்களா பாலிவுட்ல மாத்தி இருக்கிறாரு. இது உண்மையா நடந்த சம்பவம். இவங்க பகிர்ந்த அந்த பேட்டி வீடியோக்களை நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன், நீங்க அதையும் பாருங்க. பாபாவினுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் வீட்லயும் சரி கோவில்லையும் சரி பாபா கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகளை வையுங்க. கண்டிப்பா அவர் உங்க லைஃப்லயும் நிறைய அதிசயங்களை நிகழ்த்துவாரு. அடுத்ததா பாபா நிகழ்த்தின வேற ஒரு அற்புதத்தையும் லீலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.